ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன். இந்த நிமிடத்தில் இருந்து இந்த அம்மாவின் வாக்கினை கேள். நிச்சயமாக உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக நீங்கிவிடும். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு நான் தனியாக கொண்டு வரவில்லை, என்னோடு ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை அழித்து விட வேண்டும். உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் வேர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லதை உருவாக்கி கொடுத்திட வேண்டும் என்பதற்காக இந்த தாயானவள் நான் ஒருவரை உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். அவர் யார் என்று தெரிந்தால் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீய சக்திகளை அழிப்பவள் என்பது நீ நன்கு அறிந்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, என்னோடு சேர்ந்து நான் இன்னொருவரையும் அழைத்து வந்திருக்கின்றேன் என்றால் அது சாதாரணமான சக்தியாக இருக்க முடியுமா? இதோடு உன்னை ஆட்டி படைக்கின்ற தீய விஷயங்கள் எல்லாமே ஒழிய வேண்டும். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் எல்லாம் என் காலடியில் மண்டியிட வேண்டும். இவர்கள் உன்னை போட்டு பாடாய் படுத்தி எடுத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து இனி எந்நேரமும் உனக்கு செய்த பாவங்களை நினைத்து வருந்தி தன் வாழ்க்கையில் அத்தனையுமே கிடைக்காமல் போனதை எண்ணி இவர்கள் வருத்தப்பட வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை இத்தனை நாளும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயே, அந்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு நீங்கிவிடும். அது நீங்கி உனக்கான நல்லதை உருவாக்கி கொடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. உன் தாயானவள் சர்வ சாதாரணமாக அல்ல. அம்மா அவ்வளவு எளிதாகவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து விடுவதில்லை. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் அழித்து எத்தனை நாளும் உன்னை பாடாய்படுத்திய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு தூக்கி எறிய என்னால் ஒரு நொடி போதுமா? இதை செய்வதற்கு ஒரு நொடியாகுமா? ஆனால் அதனை செய்யாமல் இன்று நான் இன்னொருவரை அழைத்து வந்திருக்கின்றேன் என்றால் அதை நீ சற்று கவனமாக கேட்க வேண்டும். உன் தாயானவள் பலமுறை உன் வாழ்க்கையில் செய்ய முயற்சித்தது இந்த விஷயத்தில் நான் தோல்வி கண்டிருக்கின்றேன். எதனால் நான் தோல்வி கண்டேன் தெரியுமா? உன்னால் தான். ஏன் என்றால் ஒரு சில பிரச்சனைகளை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நான் களைய நினைக்கும் பொழுது, ஒரு சிலருக்கு நான் தண்டனைகளை கொடுக்க நினைக்கும் பொழுது நீ அவர்களோடு மீண்டும் ஒன்று சேர்ந்து விடுகின்றாய். அவர்களோடு மீண்டும் நல்ல பழக்கத்தை நீ வளர்த்து கொள்கின்றாய். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது என்பதனை எல்லாம் உணர்ந்து உனக்கு வரவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ என்னவென்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும். என் செல்ல குழந்தையே, எதை பற்றியும் நீ கவலைப்படாமல், எதை பற்றியும் யோசிக்காமல் தெய்வம் உனக்கு துணை நின்று வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் வேறறுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து இவர்களோடு மீண்டும் நீ உறவாடத் தொடங்கினாய். அதன் பிறகு உன் தாயானவள் கொடுத்த எச்சரிக்கையினால் இப்பொழுது மீண்டும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது. இவர்களின் ஆட்டம் அடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக தண்டனை கிடைக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் இவர்கள் எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்தார்களோ, அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை, தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லவா? இப்பேற்பட்டவர்களுக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பது தெரிய வேண்டும் அல்லவா? தெய்வத்தை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டார்கள் போல. தெய்வம் என்ற ஒன்று இருப்பதையே இவர்கள் மறந்து விட்டார்கள். அதனால்தான் தீமை இங்கே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, இந்த அம்மா பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து வந்திருந்தாலும் இப்பொழுது இருக்கின்ற தீய சக்தியினுடைய ஆற்றம் சற்று அதிகமாக இருப்பதனால் எவ்வளவுதான் பயமுறுத்தியும் மீண்டும் மீண்டும் உனக்கு துன்பத்தை கொடுக்கின்றது என்றால் இந்த விஷயத்தை உடனடியாக நாம் சரி செய்து விட வேண்டும் அல்லவா?
இந்த விஷயத்தை உடனடியாக நாம் வேறறுத்து விட வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இதிலிருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுப்பேன். என்னோடு வருகின்றவர்கள் யாராக இருந்தால் என்ன? உனக்கு நல்லது நடக்கின்றது என்றால் அதனை நீ நிச்சயமாக நினைத்து வருத்தப்படவே கூடாது. இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற பல நல்ல விஷயங்களும் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வரும். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக நீ கவனத்தில் வைத்திருந்தாயானால் எதிர்வருகின்ற மாற்றங்களை நீ சரியாக உணரத்தான் போகின்றாய். இனி எப்பேற்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தக்கூடாது. இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது. எப்பேற்பட்ட விஷயங்களுக்காகவும் நீ பலவிதமான துன்பங்களை தாண்டி பலவிதமான வேதனைகளை கடந்து இந்த வாழ்க்கையை நீ எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்து ஒரு வழியாக இப்பொழுது இந்த தாயானவள் என்னை நீ சரணடைந்து நிற்கின்றாய். அம்மா, இதன் பிறகும் உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? சில நேரங்களில் உன்னை அறியாமல் நீ தவறு செய்திருக்கலாம். சில நேரங்களில் நடப்பது என்னவென்று தெரியாமல் சில தவறுகளை உன் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் இனிமேலும் நீ அது போன்ற தவறுகளை செய்ய மாட்டாய். தெரிந்தே உன் வாழ்க்கையை பிரச்சனைகளுக்குள் நீ தள்ளிவிட மாட்டாய். உன்னை சுற்றி இவர்கள் கொடுப்பது எல்லாமே என்னவென்று புரிந்து கொண்ட பிறகு இனிமேலும் என் பிள்ளை நீ தேவையில்லாத இவர்களோடு நட்பை வளர்த்து கொண்டாயானால் நான் மட்டும் அல்ல, என்னோடு வருகின்ற சக்தி எத்தனையாக இருந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து வைத்துக்கொள். என் பிள்ளையே, நான் இருந்து உனக்கு நடத்தி நினைக்கின்ற இந்த வெற்றியை நீ ஒரு சேர மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுதே உன்னை நான் தயார்படுத்திக் கொள்கின்றேன். என் குழந்தையே, உனக்கென நான் என்ன கொடுக்க நினைத்தாலுமே அதிலிருந்து நீ முழுமையான மனநிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. தெய்வம் என்ற ஒன்று உண்மையில் இருக்கின்றது என்றால் உனக்கு நியாயம் கிடைத்தே தீர வேண்டும் அல்லவா? நீ இந்த வாழ்க்கையில் சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உனக்கு விடிவு காலம் பிறக்க வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, நீயே நினைத்தாலும் இனி எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்திட முடியாது. நீயே நினைத்தாலும் இனி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு திருப்பங்களையும் உன்னால் காண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தீய விஷயங்களையும் அழைத்து செல்ல இவரை நான் அழைத்து வந்திருக்கின்றேன். தனியாக இந்த அம்மாவின் ஆட்டமே அதிகமாக இருக்கும் பொழுது என்னோடு சேர்ந்து இந்த காளியம்மனின் ஆட்டமும் அதிகரிக்கும் பொழுது இனி என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற இன்னல்கள் எல்லாமே நீங்கிவிடும். உனக்கு இப்பொழுது யாரென்று தெரிகின்றதா? அகிலத்தையே ஆளும் காளியம்மனை தான் உன் இல்லத்திற்கு நான் அழைத்து வரப்போகின்றேன். பல இன்னல்கள் எல்லாம் நீங்கி இனி உனக்கு நல்லது நடந்தே தீரும். நல்ல மாற்றங்களை என் பிள்ளை நீ உணர்ந்தே தீருவாய். உன்னோடு இருக்கின்ற நேரங்களிலும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களிலுமே எதிர்பாராத வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எதிர்பாராத திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டும் என்கின்ற அவசியமே கிடையாது. எல்லையற்ற சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது நீ செய்த தவறுகள் அத்தனைக்கும் உனக்கு முடிவும் கிடைத்துவிடும். நான் என்ன தவறு செய்தேன் தாயே என்று நீ புலம்பாதே. என் பிள்ளையே, எல்லோருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறை அறிந்தோ அறியாமலோ செய்திருப்பார்கள். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் தவறுகள் நடந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாமே நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு வர இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களில் இருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றி விடுவாய்.
உன்னை சுற்றி வருகின்ற சோதனைகளிலிருந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய். எதற்குமே தயங்காமல் என் பிள்ளை நீ முன்னேறி வந்து கொண்டே இரு. நான் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுப்பேன் என்பது உன் நினைவில் என்றைக்குமே இருக்க வேண்டும். இந்த காளியம்மனின் ஆட்டத்தை காண வேண்டிய நேரம் உன் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் வந்துவிட்டது. அவர்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது. என் செல்ல குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் நடத்தும் அனைத்து காரியங்களுக்கும் இந்த தாயானவள் நானே பொறுப்பு. நீ எதை நினைத்தும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க குழந்தையே, இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன். இதை கேட்கும் நிமிடத்திலிருந்து உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்க குழந்தையே, இன்று நீ இந்த வாக்கினை நீ மனதார கேட்க வேண்டும். கேட்டால் நிச்சயமாக உன் பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்கிவிடும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அம்மா நான் நரபலி கொடுக்க வந்திருக்கின்றேன். எதற்காக அம்மா இத்தனை ஆவேசம் என்று நீ கேட்கின்றாயா? என் தங்க குழந்தையே, மிகப்பெரிய பிரச்சனையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்குள் வரும் என்றால் சற்றென்று எதற்காக அம்மா இது போன்ற ஒரு செய்தியை நம் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றார் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த அம்மாவின் ஆக்ரோசத்தை அதிகப்படுத்தி விடாதே. அத்தனைக்கும் காரணம் உண்டு. அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அதுபோலத்தான் இன்று உன் இல்லத்தில் நரபலி கொடுக்க நான் வந்திருப்பது அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை சுலபமான வார்த்தையாயிது. இந்த வார்த்தையை கேட்டதுமே பாதி குழந்தைகள் அம்மாவின் மீது கோபம் கொண்டிருப்பார்கள். என்ன இது, நமக்கு நல்லது நடக்கும் என்று நம் அம்மாவினை தேடி வந்தால் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நம் மனதை காயப்படுத்தி விடுகின்றாரே என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய யோசனைகள் அத்தனையும் நான் அறிவேன். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிடாமல் உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதற்காக நீ மனம் பதற்றமடையாமல் அத்தனை விஷயங்களையும் சரியாக எதிர்கொள்ள தொடங்கிவிட்டால் அது போதும். உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக என்றும் நான் வருவதும் இனி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மா நான் உன்னோடு இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாமே சரியாக உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க குழந்தையே. அந்த நேரத்தில் இன்று இந்த அம்மாவினுடைய ஆக்ரோசம் ஒரு நரபலியை வேண்டி உன் இல்லத்திலிருந்து எடுக்க வேண்டி இருக்கின்றது என்றால் நிச்சயமாக அது உனக்கு கெடுதலா அல்லது உனக்கு நல்லதா என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதும் அம்மா கொண்டு வருகின்ற செய்தியிலிருந்து தேவையான நன்மைகளை நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் கஷ்டப்பட்டும் கவலைப்பட்டும் கண்ணீர் விட்டும் கதறிக்கொண்டிருந்தோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த என் குழந்தையின் வாழ்க்கை இனிமேல் அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர கொடுக்க வேண்டி வருகின்றது. இந்த நாள் முழுவதும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்ட நாளாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நன்மைகளையும் பெற்றுவிடுவதில்லை. ஆனால் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு சரியாக கிடைக்கும் பட்சத்தில் தெய்வம் இருக்கிறது என்று சொல்கின்றாய். அது கிடைக்கவில்லை என்றால் தெய்வமே இல்லை என்றும் சொல்லிவிடுகின்றாய் அல்லவா? இனிமேல் என் குழந்தை எதற்குமே என் பிள்ளை நீ பதற்றம் அடையாமல் இந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்ய தொடங்கிவிடும். எதிர்பாராத நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை
சந்தோஷங்களையும் அத்தனை சந்தர்ப்பங்களையும் நீ நல்லபடியாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, இந்த அம்மா நான் நினைத்து விட்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் நான் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திட முடியும். அம்மா நான் நினைத்து விட்டால் எல்லாவற்றையுமே ஒரே நாளில் உன் வாழ்க்கையிலிருந்து முடித்துவிட முடியும். ஆனால் நான் அதனை செய்யாமல் இத்தனை காலமும் தாமதித்ததற்கு, இத்தனை காலம் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு எப்பொழுதுமே நீ தயாராக இரு என் தங்க குழந்தையே. அப்படி இருக்கின்றாயா என்று நீ சற்று சிந்தித்து பார். உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்துவிட வேண்டும். இந்த நேரம் நான் உனக்காகத்தான், உன்னை காணத்தான் வருகின்றேன் என்பது உனக்கு புரியும் என்றால் இந்த அம்மாவினுடைய நாட்டம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பது எல்லாமுமே உன்னை எப்பொழுதும் தெளிவுபடுத்தும். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் உன்னுடையதாக்க முடிவு செய்கிறேனோ அதுவெல்லாம் எப்பொழுதும் உன் கவனத்தில் இருக்கும் அல்லவா? சரி, இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு விஷயத்தை ஒரு சேர கொடுக்க போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் எதுவெல்லாம் உனக்கு சரியாக இருக்கும், எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தும் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு இப்பொழுது அம்மா நரபலி கொடுக்க வந்தது எதற்காக, யாரை என்பதனை நீ தெரிந்து கொள் என் தங்க குழந்தையே. உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரைத்தான் நரபலி கேட்க வந்திருக்கின்றேன் அம்மா என்று வாயை திறந்து விட்டாய் அல்லவா என் குழந்தையே. நீ தீய சக்திக்கு அடைக்கலம் கொடுத்து உன் இல்லத்தில் வைத்திருக்கின்றாய். எத்தனையோ முறை அம்மா உனக்கு எச்சரிக்கை கொடுத்தும் நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள் வந்துவிடவில்லை. எதிர்மறையான எண்ணங்களை, சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக கொண்டு, எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக உனக்குள் வைத்து கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாகத்தான் யோசிக்கின்றாயா என்பதனை சற்று சிந்தித்துப்பார். உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரும் துன்பத்தை கொடுப்பதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இனி எல்லாமுமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும். இனி எல்லா சூழ்நிலைகளும் உனக்குள் இருந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க வேண்டும். அம்மா சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்தது, ஏது தந்தது என்பதனை எல்லாம் நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் பட்ட வேதனைகளுக்கும் நீ இடம் கொடுத்த இந்த தீய சக்தியினால் தான் உனக்கு நடந்தது. அப்படியானால் இந்த தீய சக்திக்கும் உனக்கும் நெருக்கம் அதிகம்தானே? அப்படியானால் இந்த தீய சக்தி உனக்கு நெருக்கமானது தானே? உடனே இதனை என்னவென்று நாம் முறியடிக்க வேண்டும். உடனே இந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று நாம் முடிவு செய்துவிட வேண்டும். என் செல்ல பிள்ளையே, சரியான சந்தர்ப்பத்தை கையில் கொண்டு உன்னை நான் தேடி வந்திருக்கின்றேன். இந்த நேரம் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிய வைத்து விடுவேன். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நம்பிக்கை உனக்கு என்னால் கொடுக்கப்பட இருக்கின்ற இந்த நேரத்தில்தான் இந்த எதிர்மறையான விஷயங்கள் உன் இல்லத்திற்குள் அதிகமாக இருப்பதை நான் கண்டேன். இந்த தீய சக்தியை நீ அனுமதி கொடுத்து உள்ளே தங்க வைத்து விட்டாய். ஆனால் என் பிள்ளை எதையும் தெரிந்து செயல்படவில்லை என் குழந்தையே. இந்த வாழ்க்கையை நினைத்து நீ எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதில் என் பிள்ளை மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். எந்த நேரத்திலும் உன்னோடு வருகின்ற உன் அம்மா இதனை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவேனா? இதை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நான் சென்று விடுவேனா? உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்களை நான் என்னாலும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன். இனிமேலும் எந்த பிரச்சனைகளும் உன்னை தொடர்ந்து வராமல் இந்த வாழ்க்கையை சரியாக நீ என்னவென்று கண்டு கொண்டால் போதும். உனக்கு நடப்பது அத்தனையுமே நன்மைக்காகத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே. இந்த அம்மா நரபலி கொடுக்க வந்தது உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்தியை தான். உன்னை அறியாமல்
அறியாமலேயே உனக்குள் வந்திருக்கின்றார்கள். உன் மனதை கலைத்திருக்கின்றார்கள். நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்குள் இருந்து எடுத்து உனக்கு எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக கொடுத்திருக்கின்றார்கள். எந்நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் காயப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளையே, இந்த அம்மா நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் கொடுத்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த நான் எண்ணுகின்றேன் என் தங்க குழந்தையே.